ரெக்கார்டும் பண்ணி வைப்போம். நம்ம ப்ராக்டிஸ் பண்றதா இருந்தாலும், சொல்லிக் குடுக்குறதா இருந்தாலும், இந்த விஷயங்கள் நாளைக்கு ஏதாவது ஒரு விதத்துல யாருக்காவது பயன்படட்டும். ஸோ, நாம என்ன இப்போ பேசிட்டு இருந்தோம்னா, டைம் ஃப்ரேம்ன்னு சொல்லுவாங்க. டைம் ஃப்ரேம் அப்படின்றது, அது ஒரு குறிப்பிட்ட நேரத்த குறிக்கிறது. அந்த நேரம்ன்றது 1 நிமிஷமா இருக்கலாம், 3 நிமிஷமா, 5 நிமிஷமா, 10, 15 அந்த மாரி. ஸோ, இதனுடைய பேஸ் என்ன அப்படின்னா, ஒரு பிரைஸு ஓப்பன் ஆகும். அது ஒரு உயரத்த தொடும். அதே மாரி ஒரு வீழ்ச்சிய பாக்கும். அதே மாரி அது ஒரு இடத்துல முடிவு அடையும். இதுக்கான கால நேரம் அப்படின்றத தான் நம்ப டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இங்க இருந்து இது வரைக்கும் நடந்த கால நேரம் நம்மளுக்கு உதாரணத்துக்கு ஒரு 3 நிமிஷம் அப்படின்னா 3 நிமிஷம் அப்படின்னா இது என்ன பண்ணும்? இந்த 3 நிமிஷத்துல ஓப்பன் ஆனது எங்க? அதிகபட்சம் போனது எங்க? வீழ்ச்சி அடைந்த இடம் எங்க? முடிஞ்சது எங்க? இந்த கேண்டலை பத்தி பேசணும்னா கூட நமக்கு கொஞ்சம் நேரம் தேவைதான் படுது. காரணம் இல்ல, ஒரு விஷயத்த கொஞ்சம் ஆழமா நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம இத பத்தி பேசி தானாங்க ஆகணும். இப்போ நான் என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு இப்போ இதுல ஒண்ணு அடிப்படையில புரிஞ்சுக்கிறது, ஒரு விலைன்றது மார்க்கெட்டு ஓப்பன் ஆனவுடனே இப்படி ஆரம்பிக்கும், இப்படி இறங்கும், ஏறும், இறங்கும், திருப்பி மேலே ஏறும், இப்படி இப்படி போயிட்டே இருக்கும். இதுல ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படின்றத நாம எடுத்துக்கிறோம். இங்க இருந்து இது வரைக்கும், இது உதாரணத்துக்கு 1 மணி நேரம் 6 நிமிஷம். இந்த 1 மணி நேரம் 6 நிமிஷத்துல குறைஞ்சபட்ச விலைன்றது 24.66. அதிகபட்ச விலைன்றது 24.129. ஓப்பனான விலை அப்படின்றதும் 24.66. முடிஞ்ச விலைன்றது 24.110. ஸோ, இப்போ ஒரு கேண்டல் எப்படி உருவாகுது அப்படின்றதுக்கு விளக்கம் இது போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ, இப்போ 1 மணி நேரம் கேண்டலை நம்ம இப்படிதான் வரவேற்கிறோம். அப்போ இதுல 4 விதமான குறியீடுகள், அதாவது ஓப்பன் பிரைஸ், க்ளோஸ், ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். சரிங்க, இதுல இன்னொன்னு குழப்பமா இருக்கு. ஒண்ணு பச்சையா இருக்கு, ஒண்ணு ரெட்டா இருக்கு. அது பெரிய வித்தியாசம் இல்ல. ஓப்பனுக்கு மேல க்ளோஸ் ஆனா பச்சை, ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருந்தா அப்போ சிவப்பு கேண்டில். அவ்வளவுதான். ஸோ இத நம்ம இங்க வைக்கும் போதே தெரியும். இங்க வைக்கும் போது இந்த இடத்த பாருங்க. ஓப்பன் பிரைஸ் 124, 125, 85. க்ளோஸ் ஆன பிரைஸ் 113, 24, 113. ஸோ ஓப்பன் பிரைஸோட க்ளோஸ் பிரைஸ் கம்மியா இருக்கிறதுனால இது என்ன
கேண்டலா வருது அப்படின்னா ரெட்டா வருது. அடுத்த கேண்டலா பார்ப்போம். இங்க ஓப்பன் பிரைஸ் 24,115.85, க்ளோஸ் பிரைஸ் 24,135.60. இந்த புள்ளிகள் எல்லாம் இந்த இடத்துல பார்த்துக்குங்க. இந்த டேட்டா விண்டோ இங்க கூட வரும், அதை வச்சு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இங்க இருக்கோ அங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க என்ன இங்க சொல்ல வர வேண்டிய நோக்கம் இல்ல என்ன சொல்ல வர்றோம்னா, ஒரு கேண்டல் 4 விதமான டேட்டாவை வச்சு ஃபார்ம் ஆகுது. அந்த 4 விதத்துல கேண்டலை பார்க்கும் போதே ஒரு விஷயம் புரியுது. பிரைஸ் ஓப்பனுக்கு மேல க்ளோஸ் ஆச்சா, ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சா, அது கலரை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு, ஓப்பனுக்கு கீழே எவ்வளவு தொலைவு போயிருக்கு, ஓப்பனுக்கு மேல எவ்வளவு தொலைவு போயிருக்கு, எவ்வளவு தூரம் மேல போயிட்டு எவ்வளவு தூரம் கீழே வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு, இத்தனை விஷயங்களும் நம்மளுக்கு எதுல இருந்து தெரியுது? ஒரே ஒரு கேண்டல் தான். இப்போ நம்ம மார்க்கெட்ல மேல கீழே அப்படின்னு போய் இந்த மாதிரி ஒரு லைனை வரைஞ்சுன்னுக்கிற ஒரு சார்ட்டை நம்ம ஒரு டைம் ஃப்ரேம்ல அடக்கி அதுல மேல எவ்வளவு போயிருக்கு, கீழே எவ்வளவு போயிருக்கு, அந்த நேரத்துக்குள்ள ஓப்பனுக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கா, கீழே க்ளோஸ் ஆயிருக்கா அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம ஒரு தெளிவா ஒரு படம் போல அது காட்டுது. அதுதான் அந்த கேண்டில் ஸ்டிக்கோட வேலை. இது இது அடிப்படையினும் அடிப்படை. அதுக்கு அடுத்தது இன்னொன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப கேண்டல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் ஏன் ரெட் கேண்டலு, ஏன் கிரீன் கேண்டல்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல ஒரு புரிதல் இருக்கு. ஓப்பன் ஆன விலையோட க்ளோஸ் ஆன விலை குறையுது அப்படின்னா அப்போ மார்க்கெட்ல டிமாண்ட் இல்லை அப்படின்னு. சரி, அடுத்த கேண்டல் அதுக்கு மேல ஓப்பன் ஆகி மேல போகுது, அப்போ டிமாண்ட் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதனுடைய உச்சத்தையே கட் பண்ணுது இல்லைன்னா கிராஸ் பண்ணுது அப்படின்னும் போது மார்க்கெட்ல நல்ல வரவேற்பு இருக்கு விலைக்கு. அதுல ஏன் இன்னும் மேல மேல கொடுத்து வாங்கறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்றத இந்த மாதிரி கேண்டல் ஸ்டிக்ல நம்ம பார்த்துக்கலாம். இதுல ஒரு கேண்டலா பார்க்கும் போது இந்த விஷயம், 2 கேண்டலா வச்சு அதுக்குன்னு நிறைய கான்செப்ட் நிறைய கேண்டில் பற்றி சொல்லுவாங்க. புல்லிஷ் என்கல்ஃபிங்க, பியரிஷ் என்கல்ஃபிங்க, அந்த மாதிரி டோஜி மாதிரி பேட்டர்ன்ஸ், கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு நம்ம சும்மா டைப் பண்ணி கேட்டாவே நிறைய வரும். கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னு. ஒரு உதாரணத்துக்கு நம்ம இந்த சார்ட்டை ஒரு இந்த லேஅவுட்டே பார்ப்போமே, ஏதாவது பெருசு பண்ண முடியுதான்னு. இதுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் டோஜி, டிராகன் ஃபிளை, கிரேவ் ஸ்டோன் டோஜி, ஹேமரு, இன்வெர்டடு, ஆங்கிங் மேனு, புல்லிஷ், பியரிஷ் ஸ்பின்னிங் டாப்பு, புல்லிஷ் மோர்புசு, பியரிஷ் மோர்புசு, புல்லிஷ் கிக்கர், பியரிஷ் கிக்கர். இதெல்லாம் சிங்கிள், 2 பேர் சேர்ந்து அப்படின்னா அதெல்லாம் ஒரு 10-15. அது வரும் பத்தாது, 3 பேர், 3 கேண்டல் ஒரு மாதிரி ஒரு ஃபார்முக்கு வந்தா
அதுக்கு ஒரு பேரு, அதுக்கு ஒரு கான்செப்ட். இதெல்லாம் நம்ம கேண்டல் ஸ்டிக்கை பத்தி அதிகம் தெரிஞ்சுக்கிட்டோம். இது 4 பேரு 5 பேரு கூட்டாளிங்க. இதெல்லாம் இதெல்லாம் நம்ம இத பத்தியும் கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். இருந்தாதான் நமக்கு அதுவும் அடுத்தடுத்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு உதவும். நம்ம இங்க ஆரம்பிச்சும் இருந்தாலும் இப்போ கேண்டல் ஸ்டிக்கும் நமக்கு அதை சார்ட்டா பார்க்கறதுனால நம்ம அதையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வந்துடுது. பரவாயில்ல, எதையும் ஆரம்பிச்சோம். மேபி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது டாபிக்கு கேண்டில் ஸ்டிக்கை பற்றி தான் போயிருக்கு. இருக்கட்டும், இது நான் ஒரு ட்ரையலுக்காக தான் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணேன். இருந்தாலையும் அதுலேயும் ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம எங்க எங்க புரிஞ்சுக்கிட்டது டைம் ஃப்ரேம் அப்படின்ற ஒரு டைம் ஃப்ரேம்குள்ள. ஏன்னா இதை தெரியாம நம்ம மூவிங் ஆவரேஜில் 5 அப்படின்னா எந்த 5 அப்படின்றத நமக்கு புரியாது. அப்போ 5ன்னா நம்ம 3 நிமிஷம் டைம் ஃப்ரேம்ல ஒரு கேண்டல் 2 3 4 5 இந்த 5ஓட ஆவரேஜ் ப்ரைஸ் தான் என்னது 3 இந்த இஎம்ஐ அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு இஎம்ஐ ஏன் இந்த 5ன்றது என்ன புரியும், டைம் ஃப்ரேம்னா என்ன புரியும். இப்போ மறுபடியும் நான் என்னுடைய ஃபேவரட் செட்டப்பில் ஏன் இஎம்ஐவை நான் வச்சு யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த இஎம்ஐ எங்கே வந்தது அப்படின்றது தான். ஸோ இஎம்ஐன்னு சொல்லும் போது நம்ம மூவிங் ஆவரேஜை அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ மூவிங் ஆவரேஜுன்னு சொல்லும் போது டைம் ஃப்ரேமை அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி அது ஒன்று. சரி, டைம் ஃப்ரேம்னு சொல்லும் போது கேண்டல் ஸ்டிக்கை பற்றியும் எதையாவது ஒன்று சொல்ல வேண்டிய இடத்துல வந்துடும். ஸோ கேண்டல் ஸ்டிக்குன்னா அது ஏன் ரெட்டாக இருக்கு, அது ஏன் க்ரீனாக இருக்கு, அது ஒன்று. ஸோ இப்போ பாயிண்ட்ல நம்ம ஒரு கேண்டல் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துட்டோம், அது ஏன் ரெட்டாக இருக்குன்னு பார்த்துட்டோம், அது ஏன் க்ரீனாக இருக்குன்னு பார்த்துட்டோம். ஸோ அதுங்க ஒன்றாகவோ 2ஆகவோ கூட்டமாகவோ பேட்டர்ன்ஸை கிரியேட் பண்ணோம் அப்படின்றதும் புரிஞ்சுக்கிட்டோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இப்போ ட்ரேட் செட்டப்புக்கு அந்த கான்செப்டில் வந்துடுவோம். ஸோ அதில் வரும்போது நான் முதல் விஷயமா சூஸ் பண்ணுறது என்னது, இஎம்ஐ. ஸோ இதெல்லாம் நான் ஆஃப் பண்ணிடுவேன். இப்போ இந்த 5 விஷயமும் நான் என்னோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு செட்டப்ஸ் தான் நான் நினைக்கிறேன். இது இது மற்றவங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பயன்படுத்தும். இப்போ இஎம்ஐ கிராஸ் அப்படின்னு போடும்போது நம்ம முதல்ல வந்து போட்டுப்போம். இந்த இண்டிகேட்டருக்கு இப்போ வரும் இஎம்ஏ இல்லை, இஎம்ஏ கிராஸு அப்படின்னு எடுத்துருக்கோம். இது நான் ஏற்கனவே இங்கே செட்டிங்ஸ் வச்சிருக்கனால இப்படி வருது. இப்போ நான் உங்களுக்கு இதை டிஃபால்ட்டுக்கு மாற்றிட்டு முதல்ல இருந்து எப்படி இதை செட்டிங் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் வரும். ஸோ என்னுடைய ஃபேவரட் செட்டிங்காக நான் இங்கே வந்து 5 ஷார்ட் டேர்முக்கு
39 லாங் டேர்முக்கு கொடுத்துட்டேன். ஓகே. இதுல நமக்கு கிடைக்கிற டேட்டா 5 நாள் உடைய ஆவரேஜ். 5 நாள்னு சொல்றத விட 5 டைம் ஃப்ரேமோட ஆவரேஜ். இங்க டைம் ஃப்ரேம்ன்றது நான் எடுத்துக்கிட்டுகிறது 3 மினிட்ஸ். ஸோ இங்க 3 மினிட்ஸா. இப்போ இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த 5 நாள் ஈமேன்றது 3 5 நிமிஷம் கேண்டலோட ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ். 39 கேண்டல் 3 நிமிஷம் கேண்டலோட ஆவரேஜ் ப்ரைஸ் எது 39. இது கொஞ்சம் விலகும், ஒன்னா சேரும், அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். அப்படி வந்து இது எங்கேயாவது மேல கீழே கிராஸ் நடந்ததுன்னா அது கிராஸ் ஓவர். இப்போ இந்த கிராஸ் ஓவரை கோல்டன் கிராஸ் ஓவர்னுவாங்க. கீழே இறங்கிறதுக்கான கிராஸ் ஓவரை டெத் கிராஸ் ஓவர்னு சொல்லுவாங்க. ஸோ இது பற்றி அது அப்புறம் வேற ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு நேரத்தில் அதை ரொம்ப போகலாம். இப்போ நான் இங்கே செட்டப்புக்கு வந்துடுறேன். ஸோ இதில் இப்போ பார்க்கும்போது இப்போ இந்த இஎம்ஏ கிராஸ் இல்லாமல் சார்ட்டை பார்க்கறதுக்கும் இஎம்ஏ கிராஸ் எனேபிள் பண்ணி பார்க்கும்போது ஒரு புரிதல் நம்மளுக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படிதான் நினைப்பீங்க. சின்ன சின்ன சந்தேகங்களோ இல்லை குழப்பங்களோ இருக்கதான் செய்யும். எல்லாம் ஓப்பனா கிளியரா வந்துடாது. இப்போ இந்த இடத்துல எல்லாம் குழப்பம். ஏன் குழப்புது? அப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்டுன்னா என்ன, அதுல என்னென்ன மார்க்கெட்டுடைய ஃபேஸஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நான் அதையும் கொஞ்சம் வேகமா சொல்லி முடிச்சிடுறேன். மார்க்கெட் ஃபேஸஸ், ஸ்பெல்லிங் எல்லாம் ரொம்ப பார்க்காதீங்க. அதுல அப்பு ட்ரெண்டு, அப்புறம் நான் டவுன்னு டவுனு ரெண்டுக்கு ஸ்பெல்லிங். ஓகே. அடுத்தது கன்சாலிடேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை. அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற ஒரு டியூஎஸ்டியூஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஸோ இதெல்லாம் மார்க்கெட்டுடைய ஃபேஸஸ், முகங்கள். சாரி, இந்த நான் சார் ஏதோ எங்கேயோ ஆரம்பிக்கிறீங்க எங்கேயோ போறீங்கன்னா நம்ம புரிஞ்சுதானாங்க ஆகும். இப்போ இது அப் ட்ரெண்டு, சரிங்களா? இப்போ டவுன் ட்ரெண்டு அப்படின்னு இப்படி சொல்லலாம். இப்படி போயிருந்தா இங்க என்ன நடக்குதுன்னா இது அப்படி போல இல்ல, அப்படி போல அப்படின்னா இங்க என்ன நடக்குது? இப்போ ஒரு கன்சால்டேஷன் நடக்குதா? ஏதோ இங்க லைன் போட வரல, நான் வேற மெத்தட்ல பண்ண பார்த்துக்கலாம். சரி, இந்த ப்ரஷ் எடுத்துக்கிறேன். மார்க்கெட்டே இப்படி போச்சு, இந்த இடத்துல கன்சால்டேட் ஆச்சு, மறுபடியும் அப் ட்ரெண்ட் போச்சு, அதுக்கப்புறம் இத ஒரு கன்சால்டேஷனா எடுத்துக்கிச்சு, அதுக்கப்புறம் ஒரு டவுன் ட்ரெண்ட் போச்சு, சரிங்களா? இதுதான் அதனுடைய முகங்கள்.
நம்ம நார்மலா அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, மேல போகுது, கீழே வருது அப்படின்றத மட்டும்தான் நிறைய யோசிப்போம். பட் இங்க விஷயம் மார்க்கெட்டு மேல போகுது, கீழே வருது அப்படின்றத தாண்டி மார்க்கெட்டு சில இடங்கள்ல சுத்துது. ஒரே முடிவெடுக்க முடியல, கன்சால்டேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது நடக்காம மார்க்கெட் ஒரேடியா ட்ரெண்ட டிசைட் பண்ணாது. எங்க ஒரு அப்போ டவுனும் வந்தா ஒரு ஒரு இடத்துல கொஞ்சம் நேரம் ஒரே ரேஞ்சில் ட்ரேட் ஆகும். வேற ஒன்றும் கன்சால்டேஷன்னா அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளா சொல்லணும். எலாபரேட்டா அது ஒன்றா அதுக்குன்னு ஒரு விஷயங்களா பார்ப்போம். ஓகே, இப்போ மறுபடியும் இங்கே இஎம்ஐக்கு வந்துடுறேன். ஸோ இங்கே என்ன நம்ம டேட்டா எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னா நம்மளுக்கு மூவிங் ஆவரேஜ் அந்த இஎம்ஏல நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இந்த கிராஸ் இருக்கு. சரி, இது எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா தெரிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் என்ன பண்றேன், இங்க ஒரு ப்ரைஸ் லைன் அப்படின்றத எனேபிள் பண்றேன். ஸோ இது என்ன பண்ணுது, கடைசியா எங்க கிராஸ் ஓவர் நடந்ததோ அதை தெளிவா பிளாட் பண்ணுது. இப்போ 24,194க்கு மேல மார்க்கெட் இருந்தா ஒரு பையிங் ப்ரெஷர், பையிங், அதாவது மேலே ஏற வாய்ப்பு இருக்கு. கீழே இருக்கிறதுனால ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஸோ அப்படின்னு இதை புரிஞ்சிக்க முடியுது. சரி, இன்னும் இதில் எதனா பண்ணி இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணுமா அப்படின்னு இந்த விஷயத்த நான் இதில் ஆட் பண்ண பார்க்குறேன், ஸ்டெப் லைன். ஸோ இது என்ன பண்ணணும்னா இங்கே டாட் கிராஸ் இருந்ததை ஸ்டெப் லைன் அப்படின்னு காமிக்குது. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க, இன்னும் உங்களுக்கு ஒரு சார்ட்ல கிளாரிட்டி. எங்கெங்கெல்லாம் கிராஸ் ஓவர் நடந்ததோ அதை ஃபாலோ பண்ணி அடுத்த அந்த நடவடிக்கை நடக்கிற வரைக்கும் ஒரு லைன் ஃபார்ம் ஆகுது. ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், இங்க கிராஸ் ஓவர் நடந்தது, அடுத்து நடக்கிற வரைக்கும் அப் ட்ரெண்டு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுதுல்ல. இவ்வளோதாங்க இந்த இஎம்ஏ கிளாஸ். இப்போ பையிங்ன்றது இந்த லைனுக்கு மேலே வரும்போது பை பண்ணுறோம், செல்லிங்ன்றது இது கீழே வரும்போது செல் பண்ணுறோம். சரிங்க, பை பண்ணியிருக்கேன், ஆனால் அந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், முதல் பாயிண்ட்டு அதாவது குயிக்கா நான் எக்ஸிட் ஆகணும். ஒருவேளை இங்க பை பண்ணியிருந்தேன்னா இந்த இஎம்ஐ கீழே 2 கேண்டல், ஒரு கேண்டல் க்ளோஸ் ஆயிருக்கு, 2 கேண்டல் க்ளோஸ் ஆச்சுன்னா எக்ஸிட் ஆயிடும். ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த இதை விட்டுட்டு இந்த 39 மூவிங் ஆவரேஜ் கீழே ஒரு கேண்டல் க்ளோஸ் ஆச்சுன்னா அலர்ட் ஆயிட்டு, 2வது கேண்டல் க்ளோஸ் ஆச்சுன்னா எக்ஸிட் ஆயிடலாம். கூடவே கிராஸ் ஓவரும் ஆச்சுன்னா எக்ஸிட் ஆயிடலாம். ஸோ இதை ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியில் மெயினாக ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு இதை தவிர வேற எங்கேயாவது எக்ஸிட் பண்ணணுன்ற ஐடியாவோ இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி இருந்தா அங்கேயே பண்ணிடுங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லாத பட்சத்துல இந்த மூவிங் ஆவரேஜ் மேல க்ளோஸ் கீழே வச்ச உடனே முதல் க்ளோஸ் அப்போ அலர்ட் ஆயிட்டு, 2வது க்ளோஸ் அப்போ எக்ஸிட் ஆயிடுது.
இன்னொன்னு இந்த மூவிங் ஆவரேஜ்ல நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு லாங் ட்ரெண்டு இருக்கும்போது பிரைஸ் கீழே வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா அப்படியே தட தடன்னு போயிடாது. இது முதல்ல இந்த லைனை வளைக்க பார்க்கும். இப்ப பாருங்க, இந்த லைனை வளைச்சுதா இல்லையான்னு. இங்கதான் அதனுடைய பீக்கு. அந்த பீக்கு லைனு இங்க இந்த இடத்துல இருக்கு. இருங்க, இந்த பீக்குன்றது இங்க இங்க இருக்கு. இப்போ இதை தாண்டி மூவிங் ஆவரேஜ் மேல போல. ஒருவேளை மேல போயிருந்ததுன்னா மார்க்கெட் பவுன்ஸ் ஆகி மேல போயிட்டு இருக்கும். இதையும் கவனத்துல வச்சுக்கோங்க. மார்க்கெட்டு ஒரு ட்ரெண்டிங் அப்லைன் மூவிங் ஆவரேஜ கட் பண்ணா உடனடியா கீழே போயிடாது. அப்படின்ற காரணத்துக்காக கொஞ்ச நேரம் ட்ரேடை ஹோல்ட் பண்ணி பார்க்கலாம் ரிவர்ஸ் ஆகாது. இருந்தாலும் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியில ஸ்ட்ரிக்டா ஒரு கேண்டல் க்ளோஸ் பண்ணவனே அலர்ட், ரெண்டாவது கேண்டல் க்ளோஸ் பண்ணவனே எக்ஸிட் அப்படின்றது ஒரு நல்ல ப்ராக்டிஸா இருக்கும். இத கூட கன்சிடர் பண்ணுங்க. இது வேற வேற இடத்துல உதவும். இத வந்து நீங்க எங்க வேணா செக் பண்ணலாம். எப்போ இது கீழே மார்க்கெட் இறங்கணும்னா இந்த லைனை அது வளைக்க பார்க்கும். அது வளைக்க பார்த்து அதுக்கப்புறம் இறங்குற லைனை கீழே க்ளோஸ் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டு தடதடன்னு விழும். ஸோ என்ட்ரிக்கும் அதே தான். இந்த மூவிங் ஆவரேஜ் கீழே ஒரு கேண்டல் க்ளோஸ் ஆச்சு, ரெண்டாவது கேண்டல் க்ளோஸ் ஆச்சு. ஸோ இது கிராஸ் ஓவர் கீழேயும் இருக்கு. ஸோ செல்லுக்கு போயிடலாம். இப்போ இது எந்தெந்த விதத்துல ஒர்க் ஆகுது, நம்மளுக்கு பயணம் இருக்குன்றத எனக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுல என் புரிதல் அளவுல நான் இத விளக்கி இருக்கேன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுல இன்னும் எதனா சொல்றது இருக்கான்னா, இப்போ பையிங்க்கு நம்ம பேசணும், எக்ஸிட்டுக்கு இதை சொல்லணும். சரி, நம்ம செல்லுக்கு அது மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் வேணும். இப்போ நம்ம செல்லிங்ல இருக்கோம். இங்க எங்கேயோ வித்திருப்போம்னு வச்சுக்கோம். ஒரு கேண்டல் மேல போச்சு, க்ளோஸ் ஆகல. இங்க க்ளோஸ் ஆச்சு. அடுத்த கேண்டல் கிருமி கீழே வந்துருச்சு. திருப்பி இதுவும் கீழே இருக்கு. இது மேல இருந்து கீழே வந்துருச்சு. திருப்பியும் மேல போச்சு. தொடர்ச்சியா 2 கேண்டல் மேல க்ளோஸ் ஆகல. அதே மாதிரி கீழே வேகமா இறங்கி வந்துங்கிற ஒரு லைனை மேல இமிடியேட்டா கிராஸ் பண்ணி பிரைஸ் போக முடியாது. அதனால அது என்ன பண்ணும், பிரைஸ வளைக்கும், இந்த லைனை வளைக்கும். ஸோ இன்னொரு டவுன் ட்ரெண்டை கொடுத்துச்சு. ஸோ எங்க நமக்கு இங்க பாருங்க, மேல க்ளோஸ் ஆச்சு, அப்புறம் வந்து மேல க்ளோஸ் ஆச்சு. இது எக்ஸிட். இங்க கொஞ்சம் என்ன சொல்லுவோம்னா, ஏரர்ஸ் இல்லைன்னா சின்ன சின்ன சலசலப்புகள், ரொம்ப அக்யூரேட்டா அது வேற வேற டைம்ல காட்டியிருக்கலாம். இங்கேயே நம்ம ரூல் பண்றோம். ரூல் பிரகாரம் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி செல்லுக்குன்னா மேல க்ளோஸ் ஆச்சு, ரெண்டாவது கேண்டலும் மேல க்ளோஸ் ஆயிடுச்சு, செல்லுக்கு வாய்ப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னு என்ன பண்ணணும், இங்கே வாதம் பண்ணக்கூடாது. இங்கேயே வாதம் பண்ணலனாலும் தப்பு, இங்க அளவுக்கு மீறினது, அவ்வளவுதான்.
இது நமக்கு ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி. அதாவது செல் பண்ணதுக்கு ஒரு எக்ஸிட்டுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ இதுல இதையும் நம்ம சொல்லிட்டோம். ஸோ ஒரு இண்டிகேட்டரை நம்மளுக்கு எத்தனை விஷயத்த வேற வேற கோணத்துல பார்க்க வைக்குது. ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். சாரி, நான் இன்னும் கொஞ்சம் வேகமா போலாம்னு நினைக்கிறேன். இது இது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு புரிதலை கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ரெண்டாவதா நான் இதுல ஆட் பண்ணணும்னு நினைக்கிறது ஸ்டொஃபிகேட்டட் அப்படின்னுவாங்க. அதாவது ஸ்டாக்கு ஏதோ உங்களுக்கு வர ப்ரொனன்சியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி நான் ஆட் பண்ண போறேன்னா, இங்கே இண்டிகேட்டர்ஸ்க்கு போகிறோம். இது எஸ்டிஓ அப்படின்னா இது. ஸோ இதுவும் டிஃபால்ட்டாக இந்த வேல்யூவில் வராது. ஸோ அதனால நான் ரீசெட் டிஃபால்ட் கொடுத்துட்டேன். 14.1.3ன்ற வேல்யூல தான் இருக்கும். இப்போ எனக்கு அது அதுக்கு முன்னாடி இதை ரீசெட் பண்ணிட்டு நம்ம இப்படி வச்சுக்கலாம். அப்போ கிளியராக இருக்கும். இங்கேயும் இப்போ போயிட்டு எனக்கு வேல்யூஸா கே லென்த்தில் 35, ஸ்மூத்திங்ல 5, 5 15 இல்லை 5, இன்னொரு ஸ்மூத்திங்ல 21 அப்படின்னு கொடுத்துட்டேன். இதுல இன்னொரு சின்ன மாற்றம் பண்ணணும். இந்த பவுண்டரிய 60, 40 அப்படின்ற ஒரு பவுண்டரிக்கு கொடுத்துடும். இதெல்லாம் தேவையில்லை, அதனால அதை எடுத்துருவோம். இங்கேயும் கூட ரொம்ப நேரம் இப்படியே இருக்கு. நம்ம ஒரு லார்ஜர் ஸ்பின். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுல என்ன ரூலு, இது 40க்கு இதுல இன்னும் இந்த 2 பேர் இருந்தா குழப்பம்ன்றதுனால ஒருத்தரை ஆஃப் பண்ணிடுது. இது வரைக்கும் இருந்தா போதும். இப்போ 40க்கு மேல இந்த சப்போஸ்டிக் வேல்யூ வருது இருக்குன்னா நீங்க பை பண்றதுக்கு தான் முயற்சிக்கணும். இப்போ 2 விஷயம் ஒன்னா நடக்குதுன்னா அப்போ இன்னும் அதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க 40க்கு மேல இந்த இண்டிகேட்டரும் காட்டுது, பிரைஸ் கிராஸ் ஓவர் ஆகிருக்கணும் காட்டுது, கிராஸ் ஓவர் லைனுக்கு மேல இருக்கணும் காட்டுது. அப்போ பை அப்படின்னு மேலதான் போகும்னு ஒரு முடிவுக்கு வரலாம். இங்க எல்லாமே ஒரு யோகம் தான் பண்ண முடியுமே தவிர தீர்மானித்து எதுவும் சொல்ல முடியாது. அதையும் கவனத்துல வச்சுக்கலாம். நீங்க முடிவு இப்படிதான் எங்கேயாவது மாட்டிக்குவீங்க. ஒரு யோகம் இது வர வாய்ப்பு இருக்கு, வரலாம் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற அந்த தாட்டு வரும். அப்பதான் இங்கிருந்து மேலதான் போக போகுதுன்னா ரிஸ்க் எடுக்க நீங்க கண்டிப்பா ரிஸ்கை லிமிட் பண்ண நீங்க விரும்ப மாட்டீங்க. ஸோ ஸ்டாப் லாஸ்ன்றத போடவே மாட்டீங்க. ஸோ அதுக்கு தான் சொல்றேன், இங்க எதையுமே நீங்க இந்த செட்டிங்ஸ் வருது அதனால இப்படியே தான் போயிடும் அப்படின்றத மாதிரி நினைக்கிறதோட மேல போக வாய்ப்பு இருக்கு, ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தோட நீங்க டிராவல் பண்ணுங்க. இந்த இது எந்த ஒரு இண்டிகேட்டரோ எந்த ஸ்ட்ராட்டஜியுமே ஒரு ப்ராபபிலிட்டி தான். இதை மாத்துறதுக்கு அது தானே நான் வரல. இங்க பையர் அதிகமா இருந்தா இது தானே மாறிடும்.
செல்லர் அதிகமானதுனால தான் இப்படி வந்தது. அதுவும் அதுவே தான். முடிவு பண்றது மொத்தத்துல மார்க்கெட்ல அந்த நேரத்துல இருக்கிற பையரும் செல்லரும் தான். ஸோ யார் கை ஓங்கும் ஆகலாம், யார் கை ஓங்கலாம் அப்படின்னு யூகிக்க தான் முடியுமே தவிர அவங்க பக்கமே தீர்ப்பாயிடாது. ஏன்னா அவங்க டெட்டு. இப்போ பையர் காலின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ திடீர்னு அந்த டைம் ஃப்ரேம்ல கடைசி நிமிஷத்துல ஒரு காலு அந்த ஒரு 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 அரை மணி நேரமோ இல்லை ஒரு 3 நிமிஷமோ முதல்ல இருந்து 2.5 நிமிஷத்துல எவ்வளோ பையர் இருந்தாங்களோ அவங்க அடுத்த அரை நிமிஷத்துல உள்ள வந்தாங்கன்னா அங்க சேஞ்சு நடக்க தான் செய்யும். அப்போ லைன் என்ன ஆகும், அதுக்கேற்ற மாதிரி அது போய்க்கும். மூவிங் ஆவரேஜ் தானேங்க. போன ஆவரேஜ் என்னவோ ப்ரைஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அது திசை திறமைக்கும். ஸோ இங்க எல்லாம் நம்ம யூகிக்க தான் முடியும், எதுவுமே ஊர்ஜிதம் படுத்த முடியாது. என்ன அந்த யூகிக்கிறதுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா இது வேற மெத்தடை வச்சு கணக்கு போட்டு வர்ற ரிசல்ட், இது வேற இஎம்ஏ வச்சு கணக்கு போட்டு வர்ற ரிசல்ட். ரெண்டும் ஒன்னா வரும்போது இத பார்த்து பண்றவங்களும் உள்ள வருவாங்க, இத பார்த்து பண்றவங்களும் உள்ள வருவாங்க. அதனால கூட ட்ரெண்ட் மேல போலாம். இவ்வளவுதான் நம்ம இந்த இண்டிகேட்டருங்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதுவும் என்னுடைய இன்ட்ராடே செட்டப்ல ஒன்று. இப்போ இதுல 40க்கு மேல இருக்கும்போது பை பண்ணணும், இதுல 60க்கு மேல இருக்கும்போது பை பண்ணணும், 40 கட்டாச்சுன்னா எக்ஸிட் ஆகும். பல முறை இங்கேயும் எரர்ஸ் தெரியும். அதனாலதான் நம்ம ஒரு இண்டிகேட்டரோட இன்னொரு இண்டிகேட்டரையும் மேட்ச் பண்ணியோ அதை கம்பேர் பண்ணியோ ரெண்டுத்துக்கும் ஒரு புரிதல் வரும்போது இன்னும் அந்த ட்ரேட்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். மொத்தத்துல நம்ம ரிஸ்க்கு எவ்வளவு எடுக்கிறோம், நம்ம ஸ்டாப் லாஸும் நம்ம டார்கெட்டும் அமைக்கிறதுல தான் மொத்தத்துல நம்ம லாபம் இருக்க போகுது. அதுக்கு வேற வேற கான்செப்ட் இருக்கு. இது மார்க்கெட்ல என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா, இதெல்லாம் வச்சுட்டு நம்ம லாபம் பண்ணிடுமா மாட்டோமான்றதுக்கு நம்ம நம்ம நிறைய விஷயங்கள், நம்ம இதை எப்படி அணுங்குறோம் அப்படின்ற மாதிரி நிறைய காரணங்கள் வரும். இப்போதைக்கு நம்ம இந்த இண்டிகேட்டர் நமக்கு எந்த விதத்துல உதவும் அப்படின்றத, இந்த காம்பினேஷன் எந்த இடத்துல உதவும் அப்படின்றதான் நான் இங்க சொல்ல வரேன். இதுல நான் இங்க போய் எடுப்போம், அப்போ மார்க்கெட் திரும்பும், இவ்வளோ பெரிய லாஸை தாங்க முடியாது. அதுதான் நம்ம சொல்றது, ரிஸ்க் இங்க எடுக்கும் போது நம்மளுக்கு இவ்வளோ தொலைவு ரிஸ்க் இருக்கு அப்படின்றத புரிதலோட எடுத்தா அவங்களுக்கு லாஸ் ஆனாலும் கவலை இருக்காது. அந்த புரிதல் இல்லாம இந்த இடத்துல எடுக்கிறது வேஸ்ட். மேபி இந்த இடம் வரும்போது எடுக்கலாம், சின்ன இது கீழே வந்தவொடனே வெளியே போயிடலாம். ஒருவேளை மேல போயிருந்தா நமக்கு லாபம், அந்த மாதிரி முடிவு எடுக்கலாம். அதுக்கு ஏதாவது இண்டிகேஷன் இது காட்டுதா, ரைட்டுங்க இது மேல மூவிங் ஆவரேஜ் வரைக்கும் வருது, அதனால மார்க்கெட் பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு அப்படின்னா இங்க பைக்கான சிம்டம்ஸ் இது காட்டுதா? இது என்ன பண்ணுச்சு, இங்க சொபோசிக்ன்றது 60 கட் ஆயிடுச்சு, 40 கட் ஆயிடுச்சு.
இப்போ பையா செல்லா 60 கட் ஆகும் போதே இறக்கிறதுக்கு தயாராயிட்டோம் அப்படின்றத சொல்லியாச்சு. ஊர்ஜிதப்படுத்துறது இந்த 40 கீழே வரும்போது இப்போ நம்ம இந்த கான்ஃபிளிக்டை இதோட அவாய்ட் பண்ண முடியுது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு இதை புரிஞ்சிக்க ட்ரை பண்றோமோ அதை பொறுத்து ஒரு 40-50% நம்ம கணிப்பு சரியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். 50ன்றது ஒரு 80 கூட போகலாம். மற்ற விஷயங்கள் அதை கூட்டும். சரி, நான் அடுத்ததா இதுல சேர்க்க போற இன்னொரு விஷயம் வந்து இந்த ஆவ்சம் அப்படின்றது. இந்த ஆவ்சம்ன்றது அதுவும் ஒரு விதமான இண்டிகேட்டரு. ஏஓ அப்படின்னு போட்டிங்கன்னா இதுல ஆவ்சம் ஆசிலேட்டர் ஆஸ்னா இந்த ஆவ்சம்மே எடுத்துக்கலாம். இதுல எதனா செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னா இதுல பெரிய மாற்றம் இல்லை, அந்த விஷுவலை மட்டும் காலமா மாத்திட்டோம், அவ்வளவுதான். இது என்ன சொல்லும் அப்படின்னா இந்த 0 லைன் இருக்குல்ல, இதுக்கு மேல இருந்தா பையிங் ப்ரெஷர் இருக்கு, இந்த 0 லைன் கீழே இருந்தா செல்லிங் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு. சரி, பச்சை என்ன சொல்லுது, ரெட்டுன்னு 0க்கு மேல பையிங் ப்ரெஷர் ஸ்ட்ராங்கா இருக்கு. ரெட்டு வந்த உடனே பையிங் ப்ரெஷரும் இருக்கு, இருந்தாலும் செல்லிங் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அது மேல போயிட்டு வர்றது. அதே மாதிரி தான் அது ஏற்ற இருக்கும். ஸோ ஃபைனலா என்னுடைய ஸ்ட்ரென்த்து பை ஸ்ட்ரென்த்து முடிஞ்சிச்சு அப்படின்னு இங்க ஒரு கேண்டல் இந்த காலம் கீழே ஃபார்ம் ஆனாவே நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இதுவும் அதுதான் சொல்லுது, இதுவும் அதுதான் சொல்லுது, அடுத்த ஒரு 3 நிமிஷத்துல இதுவும் அதுதான் சொல்லுது. ஸோ செல்ஃப் சைடுன்றத ஓரளவுக்கு ஊர்ஜிதம் பண்ண முடியுது. இந்த மாதிரி நீங்க இத இப்போ சொன்ன விஷயத்த இந்த கண்ணோட்டத்துல நீங்க பல சார்ட்டை நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடு இருந்தா நீங்க இதை பயன்படுத்திக்கலாம். இல்ல உங்ககிட்ட வேற ஏதாவது ஐடியா இருந்து அதை இதோட நீங்க மெர்ஜ் பண்ணா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வருதா, அதையும் நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி தான் செக் பண்ணிக்கணும். இப்ப நம்ம இது ஏன் இத நான் 60க்கு மேல வந்தா பை அப்படின்னா இங்கேயும் நடந்திருக்கு, இங்கேயும் நடந்திருக்கு, இங்கேயும் நடந்திருக்கு, அந்த மாதிரி பாக்குறோம். பட் இந்த இடத்துல கொஞ்சம் சொதப்பல் இருக்கு. ஏன்னா மார்க்கெட் கன்சால்டேஷன் அந்த ஜோன் அந்த மாதிரி இந்த எரர். ஸோ இந்த எரரை நம்ம மேக்சிமம் குறைக்க முடியும். இதுக்கு அடுத்தது இன்னொரு இண்டிகேட்டர் ஏடிஆர் அப்படின்ற இந்த ஆவரேஜ் டு ரேஞ்ச். இதுவும் நம்ம இண்டிகேட்டருக்குள்ள போறோம், ஏடிஆர் அப்படின்றத செலக்ட் பண்றோம். இதுல எதுவும் பெரிய மாற்றம் இல்லை, நம்மளுக்கு தேவை இந்த ஒரு வேல்யூ. இது என்ன சொல்லுது அப்படின்னா ஏடிஆர் 19. இந்த க்ளோஸ் பிரைஸ்ல இருந்து மேலேயோ கீழேயோ 19 ரூபாய் ஏற்றமோ இறக்கமோ இது டைரக்ஷன் சொல்லாது. இந்த அளவு ஏற வாய்ப்பு இருக்கு, இந்த அளவு இறங்க வாய்ப்பு இருக்கு. இது எந்த பக்கம் பண்ணும் அப்படின்னு தெரியாது. நம்ம இது கூட நம்ம மெர்ஜ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம டார்கெட்டையோ ஸ்டாப் லாஸையோ ஃபிக்ஸ் பண்றதுக்கு
இது உதவும் அப்படின்னு நான் இந்த ஏடிஆரையும் என்னுடைய ட்ரேட் செட்டப்பில் நான் வச்சிருக்கேன். ஸோ கடைசியாக இன்னொன்று ரொம்ப ஒரு அது பெருசாக நம்ம யூஸ் பண்ணலனாலும் அதுவும் ஒரு தேவை இருக்கு. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னா, ஸோ ஏடிஆர் அப்படின்னா ஏடிஆரில் ஆர்எஸ்ஐ ஆர்எஸ்ஐ அப்படி அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸு. ஸோ இதில் டிஃபால்ட்டாக வேல்யூ வேற இருக்கும், 14ன்னு இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா இதை 3 மாற்றிப்பேன். 3ன்னா 3 கேண்டல் அதனுடைய ரேஞ்சு. இது ஷார்ட் ரொம்ப இந்த குறுகிய ஒரு கேண்டல்ல இப்போ இறங்க போதா. இப்போ இங்க உதாரணத்துக்கு இந்த இடம் இருக்குங்க, இந்த இடம்ன்றது இப்ப இருக்கு. இப்போ ஐய கட் பண்ணிட்டு கீழே இப்ப இறங்குமா ஏறுமா இந்த அடுத்த 3 நிமிஷம் எப்படியும் இங்க இருந்து இங்க வருவோம். இந்த இடத்துல இருக்கும் போதாவது ஏறுவான்னு எதிர்பார்க்கலாம், ஒரு 2-3 பாயிண்டாவது ஏறுவோம். இந்த மாதிரி கீழே இருந்தா ஒரு கொஞ்சம் ஒரு மூவ்மெண்ட் இந்த ஏடிஆர்ல பாதி அப்படி கூட வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ரொம்ப ஷார்ட்டா எதையாவது கேல்குலேட் பண்றதுக்கு நான் இதை யூஸ் பண்றது. ஸோ இதை ரொம்ப வேண்டாம், இருந்தாலும் இதெல்லாம் நான் யூஸ் பண்ற ட்ரேட் செட்டப்புக்குள்ள வருது. ஸோ இது ஓரளவுக்கு நான் புரிய வச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இதை இன்னும் நீங்கள் இந்த லே அவுட்டை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இதில் இந்த இண்டிகேட்டருக்கு இந்த பக்கம் இந்த மாதிரி ஒரு பட்டன் இதை கொடுத்தீங்கன்னா இது சுருங்கிடும். இப்போ இது உங்களை சார்ட்டை நல்லா வியூ பண்ண வசதியாக இருக்கும். தேவைப்படும் போது இங்கேயே நீங்கள் வேல்யூ பார்க்கலாம். கொஞ்சம் டீட்டெயில்டாக வேணும்னா இந்த சார்ட்டை இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்னொரு இப்போ இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் சார், அது அது அப்படியே தான் இருந்துட்டு போட்டோம். ஆனால் எனக்கு இந்த சார்ட்டு டைமிங்கில் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னும் போது இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வெறும் சார்ட் லேஅவுட்டும் வந்துடும். ஸோ இப்போ நமக்கு தேவையானதை நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வேணும்னா வச்சுக்கலாம். இதை கிளிக் பண்ணும்போது இது வாட்ச் லிஸ்ட்டு, இது இங்கே இருக்கிற டேட்டாஸு, இது இங்கே இருக்கிற இண்டிகேட்டரு அதனுடைய விஷயங்கள். இப்போ இது வேணான்னா இங்கே ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும். இப்போ இங்கே இந்த மூவிங் ஆவரேஜ் இருக்கா, இங்கே ஆஃப் பண்ணாலையும் ஆஃப் ஆகிடும். ஸோ எது வேணும் வேணாம் அப்படின்னு இங்கே வாட்ச் லிஸ்டில் நம்ம என்ன வேணும் அப்படின்றத இந்த பட்டன் வழியாக ஆட் பண்ணிருக்கலாம். ஸோ இது அப்புறம் கூட பார்த்துக்கலாம். இங்கே டூல்ஸ். சரி, இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு, அதனால இன்னொரு விஷயத்தையும் நான் இதுலேயே சேர்த்துடலான்னு பார்க்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு சார்ட் லைஃப்பில் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். ஏன்னா நாள் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு அதுக்கு நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு ட்ரேடிங்லையோ இந்த செஷன் பிரேக்ஸ் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு லைன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதுதான் நாளோட முதல் அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ நான் இதிலேயே அதை அந்த கான்செப்டையும் மெர்ஜ் பண்ணலாமா வேணாமான்னு பார்க்குறேன். நான் குழம்ப வேண்டாம்.
சரி, இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மேக்ஸிமம் நம்ம புரியற அளவுக்கு எ- இத கிளாரிட்டியா பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். இனி இதுல ஏதாவது டவுட்டோ இல்ல இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலையும் கமெண்ட் பண்ணுங்க. யூஸ்ஃபுல் இல்ல சார் இதெல்லாம் வச்சீங்கன்னா அப்படின்னு கேட்கறவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. ஆஹ் இது பண்றதுக்கான நோக்கம் நம்ம ஐடியாவை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்றோம். இது பயன் இருந்தா எடுத்துங்க. நீங்களும் ஒரு வாட்டி இதை அனலைஸ் பண்ணி பேக் டெக்ஸ்ட் பண்ணி உங்களுக்கு இதில் ஏத்து இருந்தா நீங்க இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, அவ்வளோதான். இதோட நம்ம இந்த செஷனை முடிச்சுக்கலாம்.